சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி குறித்து வாய் திறக்காத அரசாங்கம், கொந்தளித்த எம்ஏ சுமந்திரன். மட்டக்களப்பில் கைதான போலி சிஐடிக்கு விளக்கமறியல். விவசாயிகள் தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை, கொமாண்டோ சலிந்த மற்றும் கெஹல்பத்திர பத்மே அதிரடியாக கைது. நவாலியில் கொன்று குவிக்கப்பட்ட உறவுகள், 30 ஆண்டுகள் கடந்தும் ஆறாத காயங்கள். செம்மணியில் மீட்கப்பட்டது சிறுமியின் ஆடை மற்றும் பாதணிகள். யாழில் 13 வயது சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்திய இளைஞன் கைது. இலங்கைக்கான வரி விதிப்பு, டிரம்பின் அறிவிப்பால் ஆட்டம் காணும் இலங்கை. இறுதிக்கட்டத்தில் பிள்ளையாரின் விசாரணை, சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழி குறித்து தேசிய மக்கள் சக்தியிடம் தற்போது வரை மௌனம் நிலவுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் தீவிரமானவை. உண்மை, நீதி மற்றும் நல்லிணக்கத்தால் அதன் வெற்றி சிங்கள மக்களுக்கும் தெற்கு அரசியலுக்கு மட்டுமல்ல, தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு மற்றும் கிழக்கில வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்தது. இந்த நிலையில் பதவியேற்று 8 மாதங்கள் ஆகியும் செம்மணி மீதான மௌனம் காதை கெடுக்கிறது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இருவரிடம் தான் விசேட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரி என்று கூறி மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் வெளிநாட்டு முகவர் ஒருவரிடம் வெளிநாடு செல்வதற்காக பணத்தை கொடுத்து ஏமாந்த நிலையில் அந்த வெளிநாட்டு முகவருக்கு எதிராக மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்தனர். இதை அறிந்து கொண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவில் செயற்பட்டு வந்தவர் பாதிக்கப்பட்டவர்களிடம் நெருங்கி தான் விசேட குற்ற விசாரணை பிரிவு சிஐடி, எனவே குறித்த வெளிநாட்டு முகவரிடம் உடன் பணத்தை பெற்றுத் தருவதாகவும் இந்த பணத்தை வாங்கித் தர முடியும், அதற்கு பணம் தர வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து போலியான சிஐடியிடம் ஒருவர் 1,25,000 ரூபாவையும் மற்றவர் 3,000 ரூபாய் உட்பட 1,28,000 ரூபாவை வழங்கினர். இந்த நிலையில் வெளிநாட்டு முகவரிடம் பணத்தை வாங்கி கொடுக்காமல் நீண்ட நாட்களாக ஏமாற்றி வந்துள்ளதை அடுத்து அவரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்த இருவரும் காவல் நிலையத்தில் அவருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்தனர். இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நேற்று மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 21ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமையால் வடக்கின் உப உணவு பயிற்சியை வீழ்ச்சியடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரமும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற நிலையற்கட்டளை 27.2 கீழ் நாடாளுமன்ற குழு தலைவராக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் வாய்மொழி மூல விடைக்கான வினாக்களை முன்வைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். விவசாய மாவட்டமான யாழ்ப்பாணத்தில் நெற்செய்கைக்கு மேலாக உப உணவு பயிர்களான சின்ன வெங்காயம், வேதாளக்காய் வெங்காயம், உருளைக்கிழங்கு, திராட்சை, கரட், கருணைக்கிழங்கு, மிளகாய் போன்ற பயிர்கள் வலிகாமம் வடக்கு, வலிகாமம் கிழக்கு, வலிகாமம் மேற்கு, வடமராட்சி தெற்கு, மேற்கு, வடமராட்சி கிழக்கு, தீவகம், தென்மராட்சி போன்ற பெரும் பிரதேசங்களில் செய்கை பண்ணப்பட்டு வருவதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்டதாக கூறப்படும் கெஹல்பத்திர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்த் ஆகிய 2 குற்றவாளிகளும் நேற்றைய தினம் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட கெஹல்பத்திர பத்மே என்ற மனுதினு பத்மஸ்ரீ பெரேரா மலேசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதுகள் தொடர்பான தகவல்களை இலங்கை போலீசார் ஏற்கனவே சர்வதேச போலீசாரிடம் அதிகாரப்பூர்வமாக கேட்டுள்ளனர். கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகக்குழு தலைவரான கனேமுல்ல சஞ்சீவை சுட்டுக்கொலை செய்த சம்பவத்திற்கு மூளையாக செயற்பட்டதாக மன்தினு பத்மஸ்ரீ என்ற கெஹல்பத்திர பத்மி மற்றும்
கமாண்டோ சலிந்த் ஆகியோர் 2 குற்றவாளிகளும் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டனர். கெஹல் பத்ரமி பத்மி துபாயில் இருந்தும் கமாண்டோ சலிந்த மலேசியாவில் இருந்தும் இந்த தாக்குதலை திட்டமிட்டதாக காவல்துறை விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. அதன்படி குறித்த 2 குற்றவாளிகளுக்கும் சர்வதேச காவல்துறை ஊடாக காவல்துறை அதிகாரிகள் சிவப்பு அறிவித்தலை வெளியிட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் பொழுது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற 30ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று புதன்கிழமை மாலை சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்றது. சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் பங்குத்தந்தை தலைமையில் வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் மலதூபி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். கடந்த 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி அதிகாலை வலிகாமம் பிரதேசங்களை நோக்கி எறிகணை தாக்குதல், விமான தாக்குதல்களின் உதவியுடன் இராணுவத்தினர் முன்னேறி பாய்தல் என்ற இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டனர். தொடர் எறிகணை தாக்குதலால் தமது வாழ்விடங்களை விட்டு நவாலியை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் தஞ்சம் புகுந்தனர். அன்று காலை திடீரென்று வந்த 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை மக்கள் தஞ்சமடைந்திருந்த தேவாலயம் மற்றும் ஆலயம் மீது வீசின. இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 147 பேர் அந்த இடத்தில் உடல் சிதறி பலியாகினர். 350க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருந்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றைய அகழ்வின் பொழுது 7 எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி செம்மணி மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 63ஆக அதிகரித்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 14ஆம் நாள் அகழ்வு பணி நேற்று நடைபெற்றது. இந்த அகழ்வின் பொழுது 7 எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கு அமைய செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 63 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் இதுவரையில் 54 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று இடம்பெற்ற அகழ்வில் சிறுமியின் ஆடை ஒன்று உட்பட சில ஆடைகள் மற்றும் பாதணிகள் போன்ற தடய பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதி தடயவியல் அகழ்வாய்வு தளத்தின் 2ஆம் பிரதேசமாக நீதிமன்றத்தால் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்டது. அவற்றில் அடையாளம் காணப்பட்ட எலும்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளன. அவை நாளை அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை தொடர்பான எண்ணிக்கைகள் அறிக்கையிடல்கள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சுழிபுரம் பகுதியில் 13 வயதுடைய சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்திய இளைஞர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார். இந்த சிறுமியின் உறவு முறையுள்ள 19 வயதுடைய இளைஞன் சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்திய விடயம் தொடர்பில் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் விசாரணைகளை மேற்கொண்ட வட்டுக்கோட்டை காவல்துறை குறித்த இளைஞனை கைது செய்துள்ளது. விசாரணையின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை ஏற்றுமதி பொருட்களுக்கு 30% வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். வெள்ளை மாளிகை இலங்கைக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த புதிய வரி வீதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. முன்னதாக இலங்கை மீது அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்த வரி 44 ஆகும். வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பில் மேலும் 7 நாடுகளுக்கு புதிய கடிதங்களை வெளியிடவுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இலங்கையை தவிர அல்ஜசீரா, ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் புருணை மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகள் 25% வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸ் 20% வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னதாக அறிந்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 21ஆம் தேதி ஒட்டுமொத்த இலங்கையையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நிலைகுலிய வைத்திருந்த குறித்த தினத்தில் 274 பேர் படுகொலை செய்யப்பட்டதோடு 500க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருந்தனர். இந்நிலையில் குறித்த தாக்குதல் அறிக்கை தொடர்பில் அமைச்சர் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்கள் வெளிப்படுத்திய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகபாடியான கன்சீர் அசாத் மௌலானாவை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரிக்க தமது அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.